Hey guys, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் திஸ் இஸ் ஜெனி ஃப்ரம் திருநெல்வேலி. நீங்கள் என்னோட சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மற்ற எல்லா அப்டேட்ஸுமே டே டு டே அப்டேட் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை க்ளீன் பண்ண போகிறோம் அண்ட் குட்டி மேக் ஓவரும் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இது நிறைய பேருக்குமே யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் மேக் ஓவர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் என்னன்றது பார்க்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தெல்லாம் நான் கொஞ்சம் மடித்து வைக்க வேண்டியது இருக்குது. இந்த சோஃபாவில் கிடக்கு இந்த சேரில் டேன் இங்கே இருக்க எல்லாத்தையுமே மடித்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த இதெல்லாமே கலைஞ்சு இருக்குது. இதை செட் பண்ணிவிட்டு அப்படி இந்த ஷெல்ஃபுமே நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அண்ட் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது அது எல்லாமே நான் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தேன். அதை தான் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷெல்ஃபையுமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் தனியாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு, அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அதை தான் நான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லாம் போட்டு அதை நீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுவுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குமே நம்ம செட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே தான் லைட்டிங் நல்லா இருக்குது. இனிமேல் உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான வீடியோலாம் வந்துட்டுருக்கோம். அண்ட் இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒதுங்கிட்டு உங்களுக்கு ஃபைனல் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியை ஊற போட்டு தேங்காய் சீனிலாம் போட்டு சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தான் கேட்டான்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் லுக் இது தான். அண்ட் ஃபைனலாக நம்ம ரூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்ட் பெயிண்ட் பண்ணலான் இருக்கேன். அந்த பெயிண்டிங்கும் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலான் இருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் இல்லை, பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஒட்டலான் இருக்கேன். அது மட்டும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டோட்டலாக ரூம் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு வீடியோ வ்ளாக் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஃபைனல் லுக் வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக என்னோடய ரூம் டூர் அண்ட் என்னோடய ஷெல்ஃப் டூர் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்னென்ன பண்ணுறது நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இது பண்ணி முடிச்சிடுவோம். அவ்வளோதான். ஷெல்ஃபுக்குமே ஸ்க்ரீன் போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த இடமே பார்த்திங்கன்னா நீட்டாக ஆகிடுச்சு. அது கீழே மட்டும் ஏதாவது நான் பண்ணணும், அது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன்னா கண்டிப்பாக. அண்ட் இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த இதை இங்கே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே அதாவது இந்த அங்கிட்டு இருந்துச்சுல அந்த கலர் ரேக்கு அதை செட் பண்ணி மேக்கப்புக்கு நான் அதை ஒதுக்கியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து இது செட்டிங் எப்படி இருக்குன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இன்னும் பண்ணலாமான்னு எனக்கு ஐடியா சொல்லுங்கள். அண்ட் கீழே தரைக்குமே இந்த மாதிரி ஷீட் கொடுத்துருக்கேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இதில் என்ன ஐடியா கொடுக்கலான்றதே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அந்த இடம் ஏன் பிளைனாக விட்டேன்னா அது டோர் வந்து ஓப்பன் ஆகும்போது அது எனக்கு பாதி மறைச்சிடும். ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு மெயினாக இதுதான் வேணும், அதனால் நான் இதை போட்டிருக்கேன். அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான். நம்ம ரூமை அந்த ஸ்விட்ச் போர்டு இருக்குல்ல, உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு என்னென்னாலும் பண்ணணும்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். சட்டா பாய். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும். சடா இதுதான் நான் பண்ணது. எனக்கு வந்து டீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். டீ காஃபி ரெண்டுமே பிடிக்கும். ஸோ அதனால் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் டீ பிடிக்குன்றது ரெட் ஹார்ட் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஃபைனலாக நம்மளோட டெக்கார்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுவும் பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரிஞ்சிருக்கும். இந்த நம்ம இதுவும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் மற்ற எல்லா அப்டேட்ஸுமே வரும். இது வரைக்கும் என்னோட வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.